எனக்கு இது பார்த்தீங்கன்னா 1/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோ சரிங்களா. ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி 8 மணிக்கு கொடுத்த நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சுங்க. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டே கிடச்சிருந்தது. நமக்கு ஒரு அருமையான மெத்தடு. நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகிருந்தது. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி உங்களுக்கு ஆடியிருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங்கு 468ங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. 8 மணி ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது வந்து 468 பாருங்கள். 486 468ங்கிறது உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி 628 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் வரும்னு எதிர்பார்த்தா பி போர்ட்லேயே. அதே மாதிரி 7க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பர் 2 நம்பர், அதாவது இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக வந்து 4 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 4 நம்பர் வந்துச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. 4 நம்பர் வந்து கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 4 நம்பர் வந்துச்சு. அதெல்லாம் இதில் பர்டிகுலராக நம்ம என்ன நினச்சோன்னா, கண்டிப்பாக நான் இந்த 3 அதாவது 4, 8, 6 அப்படிங்கிற அந்த 3 போர்டுமே நமக்கு வின்னிங் நம்பரை வரும்னு தான் எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் இங்கே ஆடிக்கிறாங்க. 4, 8, 6 நம்ம என்ன கொடுத்தோம், 42, 68ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் அப்படியே நம்ம கொடுத்துருந்தாங்க. 3 நம்பருமே நம்ம கொடுத்ததில் 4ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. 6ஆம் நம்பரும் நமக்கு பக்காவாக வந்துருந்துச்சு. ஒரு ஃபுல்லாகவே ஒரு நம்பரு கிடச்சி. நீங்கள் ஆள் போட்டு போட்டிருந்தா கூட நீங்கள் ஒரு ஃபுல் டிஜிட் எடுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். சரிங்களா. அதனால் அதுக்கு முன்னாடி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் வந்து 7க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதுதான் வந்திருக்கு வின்னிங் நம்பர். இதில் நம்ம கோட்டை விட்ட நம்பர் வந்து இந்த 1ஆம் நம்பர் நம்ம கோட்டை விட்டுருந்தோம். 1ஆம் நம்பர் வரல, அதுக்கு பிறகு நம்ம வேறு ஒன்று கொடுத்துருந்தோம், அது வரல நமக்கு. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வரல, 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம், பட் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது, என்ன மாதிரி நம்பருக்கான ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தரலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். என்னங்க திடீர்னு 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு நாளைக்கு என்னமோ 1ஆம் நம்பர் தான் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 1ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் வருது. உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த போர்டில் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு 1 அல்லது 3 அப்படிங்கிற 2 நம்பரை எதிர்பார்க்குறோம். சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பருக்கு 1 அல்லது 3 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் இங்கே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா. வருதா அப்படிங்கிறத பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 4 அதாவது 4 நம்பருக்கு 1ஆம் நம்பரும் 4 நம்பருக்கு 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், நேற்று 574 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 574 நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, அதே சேம் நம்பர் 4 நம்பர் வருது 941, அதே சேம் நம்பர் 486. சரிங்களா. அப்போ நமக்கு இதை விட நேர் ஆப்போசிட் நம்பர் என்னவோ அதான் ஆடுவாங்க. சரிங்களா. அப்போது 4க்கு 3 4க்கு 1 அப்படிங்கிற 2 நம்பரையும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3 நம்பருக்கு 4 நம்பர் மேட்ச் ஆகுமா அப்படின்னா, 4 நம்பருக்கு 3 நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சேம் நம்பர் 4க்கு 1ங்கிற சேம் நம்பர் மேலே கொடுத்துருக்காங்களே 4க்கு 1ன்னு, அதே சேம் நம்பர் வந்து 4க்கு 1 அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிடும். சூப்பராக வின்னிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. சரிங்களா. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 4க்கு 8 அப்படிங்கிறது கொஞ்சம் செட் ஆகிருக்கு இல்லையா. இங்கே 4க்கு 8 அப்படி செட் ஆகிருக்கு. அந்த 4க்கு 8 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாளைக்கு 8க்கு 9 அப்படிங்கிற நம்பரை நம்ம கொடுக்குறோம். என்னங்க 8க்கு 9 கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக வரும். அதை பற்றின ஏற்கனவே வந்து 9க்கு 8 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 9க்கு 4க்கு 8 தான் கொடுத்துருக்காங்க. 4க்கு 8னா அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல இல்லையா. 7க்கு 4 அதே மாதிரி 4க்கு 8. 4க்கு 8னா 9 நம்பர் அந்த இடத்துல கணக்கு தான். 4 9 1 தான் இல்லையா. அப்போ 9க்கு 8ங்கிற அந்த மெத்தடு தான் இங்கே ஃபாலோ பண்ணிக்காங்க. அதை தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க. சரிங்க. அதே மாதிரி ஆல் போர்டு என்னங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்னா 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு. என்னங்க திடீர்னு 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், 1ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் வரணும் அப்படின்னு காமிக்கிது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 1ஆம் தேதிங்கிறதுனால நம்ம இப்படி சொல்கிறோம். சரிங்களா. 1ஆம் தேதிக்கு ஒரு சில நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வகையில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ராவில். ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னுடைய கணக்கு. சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன இன்னொரு எதிர்பார்க்குறோம்னா, உங்களுக்கு 5ஆம் நம்பர். எதுக்கு 5ஆம் நம்பர்னா, 5ஆம் நம்பர் மறுபடியும் நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரில் 574 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். 5 7 4. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு 5ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 574லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 574லேருந்து 5ஆம் நம்பருக்கு வந்து மறுபடியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 35 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரியான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம என்ன நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா, கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் திரும்ப வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வந்து சி போர்டிலே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன் சி போர்டு 6ஆம் நம்பர் காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் 6ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா மாதத்தில் ஃபஸ்ட்டுன்னா உங்களுக்கு சி போர்டில் வச்ச நம்பரை திரும்ப வச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரி வச்ச நம்பரே வச்சு ஆடுறாங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. அதை கணக்கு பண்ணி தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம இங்கே கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள், வந்த இடத்துக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 196 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு. 196க்கான வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் உங்களுக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க, 914 486. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, திரும்ப 1ஆம் நம்பர் பேஸ்டாக அதே மாதிரி 6ஆம் நம்பர் பேஸ்டாக நமக்கு ஆடுவாங்க. இந்த 3 நம்பரையுமே கம்பைன் பண்ணுற மாதிரி தான் நாளைக்கு ஒரு ரிசல்ட். அதாவது 574 941 884 இந்த 3 நம்பரை சேர்ந்த மாதிரி தான் நாளைக்கு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. என்னுடைய கணக்குலேயும் அதான் காமிக்குது. இந்த 3 ரிசல்ட் 7ஆம் நம்பர் 574 அதில் இருக்க நான் சாயல்லையும் கொஞ்சம் இருக்கும், அதே மாதிரி 914 41ங்கிற சாயல்லையும் இருக்கும், 486 இந்த மூணு நம்பருடைய சாயல்லையுமே நாளைக்கு ரிசல்ட் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 1ஆம் தேதி, புரியுதுங்களா? 1ஆம் தேதி உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க. சரிங்களா? 1ஆம் தேதிலேருந்து ஒரு 5 டிரா வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. வச்ச நம்பரே வச்சு ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளேயே ஆடுவாங்க. ஏன்னா மக்களை வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புள்ள தான். சரிங்க, அதனால் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆடுவாங்க, ஒரு 5 டிரா வரைக்கும். அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வச்ச நம்பரே வச்சா நீங்கள் ஒரு 5 டிரா தெப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 நம்பர் வச்ச நம்பருக்குள்ளேயே வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கே வந்து பாருங்கள் 4 4 4 வரிசையாக சி போர்டில் வச்சது பி போர்டில் வச்சு 4. அதாவது நம்ம எதிர்பார்த்தோம், இதே தான் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இல்லை, சி போர்டில் இருக்கிற நம்பரை பி போர்டில் எதிர்பார்த்தோம், பி போர்டில் இருக்கிற நம்பரை ஏ போர்டில் எதிர்பார்த்தோம். அதான் நம்ம கொடுத்தோம். நம்ம மாற்றி கொடுக்குறோமா இல்லை, ஏ போர்டில் கரெக்டாக தான் கொடுத்தோம். 4 நம்பர் வரும்னு நேற்று 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதே சேம் நம்பர் தான் நமக்கு திரும்ப நமக்கு கிடைக்கும். 6ஆம் நம்பர் வைக்கிறாங்களா, 6ஆம் நம்பர் திரும்ப நமக்கு ஆட்டத்தில் வரணும். வருதுன்னா பாருங்கள், வந்துச்சுன்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம். இந்த ட்ராவில் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் எப்படிங்க திரும்ப இப்படி கொடுக்குறீங்கன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதான் சொல்கிறேன், பார்த்திங்கன்னா இந்த வச்ச நம்பரே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஒரு 5-6 ட்ராவுக்கு இருக்கும். அது மாதிரி நீங்கள் பாருங்கள். அதாவது 5ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா, 5-6 நாளைக்கு இந்த மாதிரி வரும். அப்படி 5-6 நாள் வந்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ரிசல்ட்டுனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டு ஒரு 10-15 ரிசல்ட்டுக்கு மேலே வரும். 20 ரிசல்ட்டுக்கு பக்கமாக வந்துடும். ஆனால் 3 ட்ராவில் வருது. அப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பர் பெஸ்ட் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் சி போர்டு யாருக்காச்சும் இல்லை, நீங்கள் போர்டு கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் கட்டலாம், 1ஆம் நம்பர் கட்டலாம். ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அது போக மிஸ்ஸின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மற்ற அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறத என்னோடய கணக்கு.